ஹலோ கைஸ், இப்போ நம்ம யூஐஎக்ஸ் சீரீஸில் இருக்கோம். ஸோ யூஎக்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான ஒரு பேசிக்கான ஒரு எசென்ஷியல்ஸ் மாதிரி படிக்கணும். ஸோ இப்போ அதை நம்ம பார்க்கலாம். யூஐனா என்ன, யூஎக்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ யூஐனா எலிமெண்ட்ஸ்ன்னு அர்த்தம். ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நான் எங்கள் கூகுள் ஹோம் பேஜ் எடுத்திருக்கேன். இந்த சர்ச் பார் உங்களுக்கு தெரியுதா, ஒயிட் கலரில் சர்ச் பார் லாங்காக லீனியர் ஸ்கேல் மாதிரி, அது வந்து ஒரு வகையான யூஐ. இங்கே வந்து குவெல் பாட், சாட்ஜிபிடி, கூகுள் டாக்ஸ்னு சின்ன சின்ன ஐகான்ஸ் இருக்குல்ல, இது ஒரு வகையான யூஐ. இங்கே வந்து ஜிமெயில், இமேஜஸ்ன்னு பற்றி இது ஒரு வகையான யூஐ. அதே மாதிரி இங்கே டவுன்லோட் சிம்பிள் அப்படிங்க ஃபைல், அதுக்கப்புறமா இங்கே இருக்கிற ஒரு சர்ச் பார், இது ஒரு வகையான யூஐ. ஸோ வந்து யூஐனா என்னென்னா, ஒரு ஒரு பிளாங்காக இருக்க ஒரு பேஜை வந்து நிறைய சிம்பிள்ஸ், அதாவது வந்து நிறைய ஷேப்ஸ் இருக்குது. அதாவது ரியல் டைம், அதாவது வந்து உண்மை ரியலாக வந்து அது என்ன சொல்ல வருது அப்படின்னு வந்து இருக்கணும். அந்த மாதிரி யூஐ வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணுறது தான் யூஐ டிசைன், அதாவது யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இதே நம்ம யூஎக்ஸ் பார்க்கலாம். யூஎக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அந்த யூஐ வந்து நம்மளுக்கு எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தருதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த சர்ச் பார் ஓப்பன் பண்ணுறேன். சர்ச் பார் ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகுது, இப்போ சாதாரணமாக இருக்கும்போது இப்படி இருக்குது. இதே நான் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸாக வருது. இப்போது நான் இதில் வந்து பைத்தான் அப்படின்னு நான் வந்து கொடுக்கும்போது இப்போ என்ன ஆகுது, பைத்தானுக்கு ரெவலண்ட்டான எனக்கு எல்லாமே வந்து எனக்கு கிடைக்குது. இது ஒரு வகையான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னொரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா, இப்போ வந்து எனக்கு இந்த சர்ச் பார் வந்து கீழே இருக்குது அப்படின்னா, யூசர் வந்து இப்போ யூசர் புதுசாக இருக்காங்க. இது வரைக்கும் நான் வந்து கூகுள் க்ரோமே எனக்கு வந்து ஓப்பன் பண்ண தரேன். இது வரைக்கும் முன்னாடி வேறு ஏதாவது வந்து ஓப்பன் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து நான் க்ரோம் புதுசு ஓப்பன் பண்ணும்போது எப்போவுமே யூசர் என்ன பண்ணுவாங்க, இந்த சர்ச் பார் வந்து சென்டரில் தான் வந்து இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு ஓப்பன் பண்ணும்போது அவங்க இப்போ இந்த சர்ச் பார் கீழே இருக்கிறத பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த யூஐ இங்கே கீழே வந்து பிளேஸ் ஆகிருக்கு. அப்போ அவங்களுக்கு இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். அவங்க வந்து சரி நான் ஒரு தாட்டி யூஸ் பண்ணிட்டேன், இன்னொரு தாட்டி அவங்க ஞாபகம் வச்சுக்குவாங்களான்னு கேட்டால் கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் இதை யூஸ் பண்ணாமல் மறந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி யூசர் எக்ஸ்பீரியன்ஸை கரெக்டாக ஒரு யூசருக்கு கொண்டு போகிறது தான் வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவோம். இப்போ நம்ம அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோடு நம்ம பார்க்கலாம். ஃபிக்மா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபிக்மாவில் வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி டிசைனை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இது நான் வந்து டேட் பண்ணிடுறேன். டேட் பண்ணிவிட்டு நான் புதுசாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ வந்து ஃபிக்மா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருப்பேன் நான். ஃபிக்மா விஷுவல் ஸ்டுடியோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு, ஸோ அந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களோட மெயில் ஐடி நீங்கள் எந்த மெயில் ஐடி ரொம்ப ஆக்டிவ் ஆக்கிங்களோ அந்த மெயில் ஐடி நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் பண்ணிங்க, அதாவது ஃபிக்மா ஓப்பன் பண்ணிவிட்டு Ctrl+N அது விண்டோஸ்க்கு, Command+N அது வந்து மேக்குக்கு. ஸோ வந்து அந்த மாதிரி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அன்டைட்டில்டு ஒரு ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் வந்து கீழே உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஐக்கான்ஸ் தெரியுமில்ல, இல்லை வந்து இந்த ஃப்ரேம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஃப்ரேம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு காட்டும். என்னென்னா, நம்ம எந்த ஃப்ரேமுக்கு டிசைன் பண்ணுறோன்னு சொல்லி, இப்போ ஆண்ட்ராய்டுக்கு நான் பண்ணுறேன்னா, இல்லை வந்து ஐஃபோனுக்கு பண்ணுறேன்னா, இல்லை நான் டேபுக்கு பண்ணுறேன்னா, இல்லை டெஸ்க்டாப் பண்ணுறேன்னா, டெஸ்க்டாப்லேயும் நிறையா இருக்கும், டிவிக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ரெசன்டேஷன் பண்ணுறேன்னா பிபிடி இவங்க பண்ணுவாங்க ஃபிக்மாவை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த மினி வாட்சஸ், ஆப்பிள் வாட்சஸ் அந்த மாதிரி நான் பண்ணுறேன்னா, இல்லை பேப்பர், அதாவது பேப்பர்னால் நீங்கள் வந்து இந்த டிஜிட்டலில் வந்து பேம்ப்ளெட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃப்ளையர்ஸு அந்த மாதிரி வந்து இந்த புக்கு அந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. சோஷியல் மீடியா வந்து பார்த்திங்கன்னா, இப்போது உங்களுக்கு ஏதாவது கோர்ஸ் பற்றி நீங்கள் கூகுள் பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் இல்லை ஃபேஸ்புக் போகும்போது அந்த கோர்ஸ் பற்றி உங்களுக்கு ஒரு ஆடாகவே வருது. அந்த ஆடுக்கூட ஃப்ரேம்ஸ் வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபோனே எடுத்துக்கலாம். நான் ஆண்ட்ராய்ட் காம்பேக்ட் எடுத்துக்கிறேன். ஆண்ட்ராய்ட் காம்பேக்ட் எடுத்துகிட்டு இப்போ வந்து இதையும் நான் ஆல்ட்டு கொடுத்து ரெண்டாக நான் எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது தப்பாக வந்து உங்களுக்கு ஆச்சுன்னா Ctrl+Z கொடுத்திங்கன்னா அன்டூ ஆகிடும். இப்போ வந்து இந்த இன்டர்ஃபேஸை நகர்த்தணும் அப்படின்னா ஸ்பேஸும் உங்களோட மவுஸ் வந்து லெஃப்ட் கிளிக் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் ஓப்பன் ஆகும், தெரியுதா உங்களுக்கு? ஸோ விட்டுட்டேன், ஸ்பேஸ் பார் விட்டுட்டா உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடும். ஸ்பேஸ் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடும். ஸோ இதை நீங்கள் நான் இப்படி மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ப்ளூ லைன் நல்லா கவனிங்க. நான் வந்து வேணால் இங்கே நேம் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து ப்ராப்பர் யூஐ யூஎக்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இங்கே அன்ப்ராப்பர் யூஐ யூஎக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன்.
ஸோ இங்கே நம்ம ப்ராப்பரான யூஐஎக்ஸ் பார்க்கலாம், இங்கே அன்ப்ராப்பரான யூஐஎக்ஸ் பார்க்கலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கான அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஒன்றும்லே இங்கே நான் உங்களோட சைனப் பேஜ் மட்டும் நான் க்ரியேட் பண்ணுறேன். இதை நான் ஆல்ட்டு கொடுத்து இன்னொன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஆல்ட்டு கொடுத்து மறுபடியும் இங்கே ஒன்று, ஆல்ட்டு கொடுத்து மறுபடியும் இங்கே ஒன்று, ஆல்ட்டு கொடுத்து மறுபடியும் இங்கே ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே நான் இமெயில் ஐடி அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தெரியலன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் அதாவது கண்ட்ரோல் கூட ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, அது நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜூம் ஆகும். அதேமாதிரி நான் ஸ்பேஸ் கொடுத்து நகர்த்திக்கிறேன் நான் இங்கே. ஸோ எனக்கு இந்த இமெயில் ஐடி இந்த இமெயில் ஐடி எழுத்து கொஞ்சம் எனக்கு பெருசாக தெரியல. ஓகே, 24 சைஸில் இருக்குது. இப்போது இதை நான் வந்து ஆல்ட்டு கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். நான் இங்கே கிரிட்டெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். ஸோ கிரிட்டை நீங்கள் எப்படி பார்க்கணும், இங்கே நான் வந்து நகர்த்தும் போது உங்களுக்கு வந்து இங்கே எல்லோ கலரில் ஒரு ரெட் கலர் லைன் காமிக்கும். இது வந்து கிரிட்டு. அதாவது நீங்கள் முன்னாடியே வந்து ஏதாவது ஒரு சிம்பிள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதே சைஸுக்கும் அதே அலைன், அதாவது லீனியலாவையும் இல்லை ஹரிசான்டல்லையாவையும் உங்களுக்கு அந்த லைன் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இண்டிகேட் பண்ணும். அதை கிரிட்டுங்கிறது. ஸோ நான் வந்து இங்கே ஏற்கனவே இங்கே இமெயில் ஐடின்னு கொடுத்தேன், எனக்கு இங்கே வந்து கிரிட்டு காமிக்குது. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் கலரை வந்து நான் கொஞ்சம் மாற்றிக்கிறேன். அதே மாதிரி பென் டூல் எடுத்துக்கிறேன். எடுத்து இங்கே நான் வந்து கலர் மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் இங்கே வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரோக் எடுத்துக்கிறேன், அவுட்டர் லைன். அதே மாதிரி இங்கேயும் நான் ஸ்ட்ரோக் ஜஸ்ட்டு வந்து 1% இருக்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன். இன்சைட் தான். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து எல்லா சைட்லேயுமே வந்து எனக்கு ஸ்கொயர் ஷேப்பாக இருக்குது. எனக்கு வந்து ரவுண்டட் கார்னர்ஸ் வரணும். அதனால் நான் வந்து எல்லாத்துக்குமே ஒரு 5 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ வந்து 5 எனக்கு வந்து நோட்டிசபிளாக நான் தெரியல, அதனால் நான் வந்து 10 கொடுத்து என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் வந்து நல்லா எனக்கு கர்வ் ஆகணும், அதனால நான் வந்து 55 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்வ் ஆகிருக்கு இதுக்கும் அதேமாதிரி இங்கேயும் பண்ணேன். ஸோ நான் வந்து இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கார்னர் ரெடிஸில் உங்களுக்கு வந்து நான் உள்ளேயே என்டர் ஆகலை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எனக்கு வந்து 4 பக்கமும் ஒரே வேல்யூ இருக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து உள்ளே நான் என்டர் ஆகாமல் ஜஸ்ட் இங்கே முன்னாடி நான் வந்து 55 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இப்போது எனக்கு வந்து இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் மாதிரி இல்லையா, இது வந்து ஒவ்வொரு சைடுக்கான அளவு சரிங்களா. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சைடில் ஜாஸ்தியாகவும் இன்னொரு சைடில் கம்மியாகவும் உங்களுக்கு மாடல் பண்ணணும்னா நீங்கள் வந்து உள்ளே வந்து இப்படி பண்ணிக்கலாம். இது வந்து நான் பாஸ்வேர்டுக்கும் இமெயிலுக்கும் கொடுத்துருக்கிற வந்து லாகின். இப்போ அதே மாதிரி நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கேயும் எனக்கு வந்து கர்வ் கொடுத்துக்கிறேன். அதே 55 என்டர். இங்கேயும் அதே 55 என்டர். அதே மாதிரி இங்கேயும் அதே 55 என்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் கூட மைனஸ் பண்ணிங்கன்னா ஜூம் அவுட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம பேசிக்காக ஒரு பேஜை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஆனால் நம்ம இங்கே பேஜ் க்ரியேட் பண்ணால் கன்சிஸ்டன்சி முக்கியம். அதாவது
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிமெண்ட் கலரில் தெரியுது, அதாவது வந்து உங்களுக்கு ஒரு கிரே கலரில் தெரியுது. ஆனால் நான் கொடுத்துருக்க இங்கே எது பேல் ஒயிட் கலரில் எனக்கு தெரியுது. ஸோ இது வந்து கன்சிஸ்டன்சி எனக்கு இல்லை. அப்போ யூசர் பார்க்கும்போது ஒரு மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்கும், கலர் வந்து இதுக்கும் இதுக்கும் மாற்றி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அந்த டிஸ்டர்பன்ஸ் வர வைக்கக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம இதுக்கான கலரையே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போது கன்சிஸ்டன்சியாக தெரியறதுக்கு நான் என்ன பண்ணணும், நான் இதே மாதிரி என் கலரை நான் மாற்றணும். நான் மறுபடியும் Ctrl+- கொடுத்துக்கிறேன். Ctrl+ கொடுத்துட்டு கொஞ்சம் நான் வந்து எனக்கு ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போது எனக்கு வந்து இதுக்கும் இதுக்கும் இருக்க ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியுது. நான் வந்து கரெக்டாக இங்கே மாடல் பண்ணிக்கிறேன். 64 தெரியுது இல்லையா, நான் இங்கே வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே கலர் நான் ஃபில்ல தொட்டுக்கிறேன். இங்கே உங்களுக்கு வந்து ஒரு ட்ராப்பர் சிம்பிளுமே தெரியும், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப்பர் டூல்னு சொல்லுவாங்க. இதை நான் டச் பண்ணி எனக்கு இந்த கலர் நான் இங்கே வர வைக்கிறேன். அதே மாதிரி மறுபடியும் ட்ராப்பர் டூல், இந்த கலர், அதே மாதிரி மறுபடியும் ட்ராப்பர் டூல். நான் இப்போ அடுத்தது என்ன பண்ணுவேன், ஸ்ட்ரோக் கொடுத்துக்கிறேன். ஹைலைட் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரோக் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம ஸ்ட்ரோக் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே நடுவில் நான் வந்து வச்சுக்கிறேன். இந்த இடத்துல ஆர் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் நான் ஜூம் பண்ணிக்கிறேன். இது நான் சென்டர் அலைன்மெண்ட்டை நான் சென்டரில் வச்சுக்கிறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு அவுட்டர் லைன் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. கரெக்டாக நான் கிரிட்டுக்கு தகுந்தமே நடுவில் வச்சுருக்கேன். இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம நிறைய பேர் என்ன பண்ணியிருப்போம், இமெயில் ஐடியும் இமெயில் ஐடி தெரியும், ஆனால் பாஸ்வேர்ட் தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சைன்இன் வித் கூகுள், நிறைய ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ சைன்இன் வித் கூகுள், சைன் வித் ஃபேஸ்புக், சைன் வித் மேக்கு, சைன்இன் வித் ட்விட்டர், ஸோ சைன்இன் வித் கிட்ஹப்னு சொல்லி நிறைய உங்களுக்கு வந்து சைன்இன் எக்ஸ்டென்ஷன்ஸோடு வரும். ஸோ நம்ம இது வந்து நம்ம இங்கே பண்ண போகிறோம். மறுபடியும் நான் எங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிக்கோங்க. இங்கே நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே சைன் அப், ஏன்னா சைன்இன்னா அங்கே அந்த பர்சன் வந்து ஏற்கனவே கொடுத்துருப்பாங்க, அதாவது சைன் அப் பண்ணியிருப்பாங்க, ஜஸ்ட் லாகின் மட்டும் பண்ண போதும். இப்போ நம்ம நியூவாக வந்து க்ரியேட் பண்ணுறோம்னா சைன் அப் அப்படின்னு கொடுத்துட்டு கேபிட்டல் G நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த G மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, கலர் வந்து மாற்றிக்கிறேன். ஏன்னா வந்து கூகுள் வந்து கொஞ்சம் பிங்கிஷ் கலரில் தான் இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, ரெகுலர்லேருந்து எக்ஸ்ட்ரா போல்டுக்கு மாற்றிக்கிறேன். ஸோ உங்களுக்கு Z மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போல்டாக தெரியும், மற்றபடி எல்லாமே ஓகே. சைன் அப் G கூகுள், இதே நான் வந்து ஆல்ட்டு கொடுத்து டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த G மட்டும் நான் வந்து டெலீட் பண்ணிவிட்டு iOS அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ iOS எப்போவுமே வந்து பிளாக்ல தான் இருக்கும். நம்ம வந்து அதே மாதிரி ரெகுலர் போல்டுன்னு எக்ஸ்ட்ரா போல்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். சைன் அப் வித் iOS. அதே மாதிரி நான் இங்கே என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிக்கோங்க, இதையே ஆல்ட்டு கொடுத்து டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த iOS டெலீட் பண்ணிக்கோங்க. டெலீட் பண்ணிட்டு எது கொடுத்துக்கலாம், ஃபேஸ்புக் கொடுத்துக்கலாமா. ஸோ வந்து F அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஃபேஸ்புக் அந்த மாதிரி எதுவும் இல்லை, பட் இருந்தாலுமே நம்ம ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். இதுக்கு நான் ஜஸ்ட் செமி போல்டுன்னு மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இப்போது தெரியும், நான் இப்போது ஜூம் அவுட் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு இப்போ ஒரு அப்ரோப்ரியேட்டான ஒரு டிசைன் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ நம்ம இன்னும் வந்து ஒரு ஆடிங் ஃபீல்டு கொடுக்கணுன்னு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஷேப்ஸில் போயிட்டு லைன் எடுத்துக்கோங்க. லைன் எடுத்துகிட்டு
வெர்டிக்கலாக ஒன்று வரைஞ்சிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இங்கே லைன் தெரியுதா? இதை நீங்கள் கொஞ்சம் ஷேப் பண்ணிக்கோங்க கரெக்டாக. ஷிஃப்ட் அமுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஸ்கேல் மாதிரி உங்களுக்கு லீனியர் கொடுத்து வரும். ஸோ இது நீங்கள் ஆல்ட் கொடுத்து டூப்ளிகேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் கண்ட்ரோல் கொடுத்து இதையும் சாரி ஷிஃப்ட் கொடுத்து இதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக் போயிட்டீங்கன்னா உங்களோட கலர் கொஞ்சம் அந்த டிரான்ஸ்பரன்சி, அதாவது அதோட அந்த கலரான தன்மையை நம்ம குறைச்சிக்கலாம். உங்களுக்கு இங்கே தெரியும், பட் வந்து லைட்டாக தான் தெரியும், அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த லைனை நான் இன்னும் கொஞ்சம் கீழே எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த லைனையும் நான் இங்கே கொஞ்சம் கீழே எடுத்துக்கிறேன். யா, இப்போ நம்ம ஒரு அப்ரோப்ரியேட்டான டிசைன் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து இதே மாதிரி நம்ம இன்னொரு இது ப்ரோட்டோடைப் மாதிரி பண்ணி பார்க்கலாம். ஆல்ட்டு நான் கொடுத்துக்கிறேன். இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி ஆல்ட்டு கொடுத்து இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து இங்கே இருந்தது எனக்கு, அதே மாதிரி எனக்கு இது இங்கே இருந்தது. இது மட்டும் நம்ம மாற்றிக்கலாம் இப்போதைக்கு. ஏன்னா வந்து வீடியோ டியூரேஷன் கொஞ்சம் போகிறதுனால நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பண்ணலாம். இதே நம்ம அன்ப்ராப்பர் ஒன்று பார்த்துருவோம், அப்போ நம்ம ப்ரோட்டோடைப் பண்ண பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து அன்ப்ராப்பருமே நான் இதே இமெயில் ஐடி எடுத்துக்கிறேன். இமெயில் ஐடி எடுத்துகிட்டு ஆல்ட்டு கொடுத்துக்கோங்க. ஆல்ட்டு கொடுத்துட்டு இமெயில் ஐடி இங்கே எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே ஒரு டயக்ராம் இந்த எலிமெண்ட் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுமாதிரி பாஸ்வேர்டு இருக்குது, ஆல்ட்டு கொடுத்து இங்கே ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த எலிமெண்ட் இன்னொன்று எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இமெயில் வந்து கீழேயும் இமெயில் ஐடி வந்து கீழே லாகின் பண்ணுற மாதிரி, பாஸ்வேர்ட் வந்து இங்கே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா யூசருக்கு வந்து எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. ஸோ இந்த டிசைனுக்கு ப்ராப்பர் யூஐஎக்ஸ் டிசைன் கம்பேர் பண்ணும்போது அன்ப்ராப்பர் யூஐஎக்ஸ் டிசைன் இப்படி தான் இருக்கும். அதாவது வந்து நம்மளுக்கு கரெக்டான ஒரு யூஎக்ஸ், அதாவது ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸே கிடைக்காது. யாராவது அதை எந்த யூசர்ஸாச்சும் போய் கீழே வந்து மேரி லாகின் பண்ணுறதும் மேலே போய் பாஸ்வேர்ட் பண்ணுறதும் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ரொம்ப டிஸ்டர்ப் தான் ஆவாங்க. ஸோ இதுதான் வந்து அன்ப்ராப்பரான யூஎக்ஸ். யூஐ கரெக்டாக இருக்குது, ஆனால் யூஎக்ஸ் தான் இங்கே சரியில்லை. ஸோ அதே மாதிரி யூஐக்கு நம்ம வந்து தப்பாக இருக்கிற மாதிரி வந்து அது எப்படி காட்டுறது அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து இந்த லென்த்து இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இது வந்து இதை வச்சு நம்மளால இமெயில் லாகின் பண்ண முடியுமா? ஸோ நமக்கு க்ரியேட் பண்ணவங்களுக்கு தெரியும், ஆனால் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி யூசர்கிட்ட கொடுத்து டெஸ்ட் பண்ண சொன்னால் இது அவங்க என்ன பட்டன் நினைப்பாங்களா, இல்லை இமெயில் லாகின் பண்ணுற ஒரு ஸ்பேஸ்ன்னு நினைப்பாங்களா? ஸோ அதுதான் இந்த யூஐயும் இங்கே சரியில்லை, யூஎக்ஸும் இங்கே சரியில்லை, அதுதான் இங்கே இது. ஸோ வந்து நீங்கள் இதுக்கும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து ப்ராப்பர் யூஎக்ஸ் டிசைனோட ப்ரோட்டோடைப் ஒரு சிம்பிளான ஒரு ப்ரோட்டோடைப் பார்க்கலாம். இங்கே வந்து சைடில் உங்களுக்கு ப்ரோட்டோடைப்னு தெரியுது இல்லையா? இது நம்ம பண்ணலாம். ப்ரோட்டோடைப் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். கண்ட்ரோல் ஓகே, இங்கே வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து இங்கே நான் ப்ரோட்டோடைப் பண்ணுறேன். பண்ணினோடனே இங்கே உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் ஒன்று தெரியும், இங்கேவும் தெரியும், இங்கேவும் தெரியும். இந்த ப்ளஸ் சிம்பிள் தான் ப்ரோட்டோடைப்புங்கிறது. இதை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதோட நான் இங்கே கனெக்ட் பண்ணுறேன். இதுங்க ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணலாம். ஸோ வந்து இங்கே நம்ம ப்ரோட்டோடைப் பண்ணுறதுக்காக இமெயிலேருந்து நான் இந்த பேஜுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பாஸ்வேர்டையும் நான் இந்த பேஜுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன். பாஸ்வேர்டு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து இதுக்குள்ளே பண்ண அனிமேஷன்ஸை காமிக்கிறேன் எப்படி பண்ணுறது. ஸோ இப்போ ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும்னா யூஐனா என்ன, யூஎக்ஸ்னா என்ன அப்படின்னு தான் நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து சும்மா அவங்களுக்கு வந்து ப்ரோட்டோடைப்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் காமிக்கிறேன். ஆன் டேப் இருக்குது, நேவிகேட் டு இந்த ப்ராப்பர் யூஎக்ஸ்
பேஜுக்கு. அனிமேஷன் ஸ்மார்ட் அனிமேட். ஸோ நம்ம இது பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இது ப்ரோட்டோடைப் எப்படி அதுன்னு பார்க்கலாம். லோடிங் ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்களா? மறுபடியும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ வந்து நான் இந்த இதுக்கெலாம் நான் சைனப் iOS, சைனப் ஃபேஸ்புக்கில் நான் எதுவுமே பண்ணல. இதை நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இமெயில் ஐடியும் பாஸ்வேர்ட் ஏதாவது ஒன்று நம்ம டச் பண்ணலாம். பாஸ்வேர்டு இல்லைன்னா பாஸ்வேர்ட் டச் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இங்கேருந்து இங்கே போயிடுச்சா? இப்படி தான் நம்ம ப்ரோட்டோடைப் பண்ணணும். ஸோ வந்து இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் வந்து நான் அந்த லிங்க்கு கொடுத்துருப்பேன் ஜாயின் பண்ணுறதுக்கு. அது நீங்கள் எனக்கு தனியாகவே வந்து கேட்கலாம். இல்லைன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கூட கேட்கலாம். உங்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்ல பார்க்குறேன். தேங்க்யூ. இன்னொன்று மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து யூஎக்ஸ்க்கு நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எசென்ஷியல் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம ஃபிக்மாவில் ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா ஃபிக்மா தான் மெயின், அதான் பாப்புலரான டூல். ஓகேவா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் வந்து யூஎக்ஸ் படிக்க விரும்புகிறாங்களோ இந்த வீடியோ ஷேர் பண்ண சொல்லி அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.